Hi friends, welcome to our channel. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சண்டே செஞ்ச நான்வெஜ் ரெசிபி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். எப்படி ரொம்ப சீக்கிரமாக நம்ம செய்யலான்னு பார்க்கலாம். 3/4 கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறேன். சிக்கன் கிரேவி அப்புறம் சிக்கன் 65 பண்ணலாம் அப்படின்னு. கொஞ்சம் ரசமும் வைக்கணும். ஃபஸ்ட்டே ½ அன் ஹவருக்கு முன்னாடி வந்து சோறுக்கு வந்து அரிசியை வந்து ஊற வச்சுருக்கிறேன். புளி வந்து ரசத்துக்கு ஊற வச்சாச்சு. ஃபஸ்ட்டு இதை க்ளீன் பண்ணுறதுக்கு சிக்கனில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம தண்ணி வச்சு நல்லா நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் லெமன் ஜூஸ் கூட இதனோட சேர்த்துட்டு அதுக்கடுத்து நம்ம கூட க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பராக க்ளீன் ஆயிரும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பொரிக்கிறதுக்கு தேவையான சிக்கன் தனியாக எடுத்து வச்சுட்டு மசாலாலாம் போட்டு நல்லா மேக்னேட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட்டு இதை நம்ம பொரித்து சாப்பிடும்போது நல்லா சூடாக சூப்பராக இருக்கும். ½ லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கிறேன். ½ லெமனை புழிஞ்சு சேர்த்துருக்கிறேன். உப்பு வந்து 1 ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துருக்கிறேன். இது கூட நான் எப்போவுமே ஆச்சி சிக்கன் 65 மசாலா 10 ரூபா பாக்கெட் கடையில் கிடைக்கும். அதுதான் நான் சேர்த்துக்கிடுவேன். ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த டேஸ்ட் பிடிக்கிறதுனால நான் இதே அப்படியே ஃபாலோ பண்ணுறேன். அதில் ஒரு பாக்கெட் நான் சேர்த்துக்கிறேன். இது கூட தயிர் வந்து கெட்டியான தயிர் ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போது சிக்கன் 65 நல்லா சாஃப்டாக வரணும் அப்படின்னா கண்டிப்பாக லெமன் ஜூஸும் தயிரும் நம்ம சேர்க்கணும். தயிர் வந்து கெட்டியாக இருக்கிற மாதிரி பாருங்கள். தண்ணியாக இருந்துச்சுன்னா அந்த மசாலாலாம் ஒட்டாமல் அப்படியே பிரிஞ்சு வந்துடும். அதனால் கெட்டி தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு நமக்கு உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இதை அப்படியே நம்ம மேக்னேட் பண்ணதை வச்சுருவோம். நல்லா இது ஊறி நமக்கு வந்து பொரிக்கிற டைமுக்கு வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பர்னரில் வந்து நான் வந்து ரைஸ்க்கு வந்து தண்ணி வச்சுருக்கிறேன். அது தண்ணி கொதிக்கிற டைமில் சின்ன வெங்காயம் 1 கப் அளவுக்கு ஒரு தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் நல்லா உரிச்சு வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் நம்ம அரைச்சி தான் சேர்க்க போகிறோம். இதெல்லாம் நான் ரெடி பண்ணுற டைமுக்குள்ளே எனக்கு வந்து தண்ணி வந்து கொதிச்சுட்டு அதனால் நம்ம சாதத்துக்கு வந்து அரிசி உள்ளே சேர்த்துடலாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசி போட்டால் சீக்கிரம் நமக்கு வந்து வேகும். நான் நைட்டுக்கும் சேர்த்து வந்து ரைஸ் சேர்த்து வச்சுருக்கிறேன். இப்போ மீதி குழம்பு இருக்கும்போது ரசமும் இருக்கும். அதை நைட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ 2 நேரத்துக்கு தகுந்த மாதிரி அரிசி எடுத்துருக்கிறேன். உப்பும் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டு அது வேகட்டும். இந்த பர்னரில் வந்து நம்ம கிரேவி செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆயில் கொஞ்சம் அதிகமாக ஊற்றினா நான்வெஜ்க்கெலாம் நல்லாயிருக்கும். ஆயில் நல்லா ஹீட்டானதும் இது கூட ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, கிராம்பு, சோம்பு, அப்புறம் ஏலக்காய், பிரியாணி எல்லாம் சேர்த்துருக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கிறேன். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகணும் அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் உரித்து வச்சதை நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துருக்கிறேன். கிரேவி நல்லா நமக்கு வந்து திக்காக கிடைக்கும். இப்போ இந்த பச்சை வாசனைலாம் போகணும் வெங்காயத்தோட. அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கிடலாம். 1 ஸ்பூன் கல்லுப்பும் சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி நான் இந்த கிரேவி செய்கிறதுக்கு சிக்கன் மசாலா 10 ரூபா பாக்கெட் வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து 1/2 கிலோ சிக்கனுக்கு வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இதை சேர்த்துட்டு இது போக நம்ம வீட்டில் இருக்க மசாலாவும் 1 ஸ்பூன் சேர்ப்பேன். மல்லித்தூள் இருந்தால் அதை சேர்த்துக்கலாம். இல்லைன்னா குழம்பு மிளகாய்த்தூள் இருந்துச்சுன்னா அதே 1 ஸ்பூன் சேர்த்துட்டு காரத்துக்கு வந்து கொஞ்சமாக தான் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். ஏன்னா இந்த கடையில் வாங்குகிற மசாலாவில் நமக்கு வந்து காரம் வந்து இருக்கும். அதனால் கொஞ்சமாக சேர்த்துட்டு இப்போ இந்த ஆயிலே நல்லா வதக்கணும். ஒரு தக்காளியும் மிக்சியில் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு இப்போ தக்காளி பச்சை வாசனை போகணும், மசாலா பச்சை வாசனை போகணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். கொஞ்சமாக புதினா சேர்த்துட்டு வதக்கணும்னா நமக்கு வாசனை நல்லாயிருக்கும். நான்வெஜ் வாசனை நல்லா தூக்கி கொடுக்கும். இப்போது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம சிக்கன் வந்து சேர்த்துக்கலாம். நான் பொரிக்கிறதுக்கு தான் நிறைய பீஸ் எடுத்துருக்கிறேன். குழம்புக்கு வந்து கொஞ்சம் அந்த கழுத்து பகுதி அதை மாதிரி எலும்பான பகுதி அதை மட்டும்தான் நான் எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து நல்லா மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி இதை நம்ம சிக்கன் நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த கேப்பில் வந்து சோறு ரெடி ஆகிட்டு இதை வந்து நம்ம வடிச்சிடலாம். குழம்பும் சிக்கனுக்கு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இது கூட புதினா அல்லது கொத்தமல்லி நம்ம சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கொஞ்சம் திக்கானதும் நமக்கு தேவையான திக்னஸ் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இது ரெடி ஆகிற டைமுக்குள்ளே நான் வந்து ரசத்துக்கு வந்து புளியும் ஒரே ஒரு தக்காளியும் சேர்த்து நல்லா கரைச்சி ரெடியாக வச்சுருக்கிறேன். இது கூட மிக்சியில் வந்து பூண்டு 1 ஸ்பூன் அளவுக்கு, மிளகு 1 ஸ்பூன், ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லியெல்லாம் நம்ம கொஞ்சம் 1-2மா நம்ம பொடிச்சு வச்சுட்டு ரசத்துக்கும் நம்ம அதில் தாளிச்சிடலாம். கடுகு, வெந்தயம், அப்புறம் காரத்துக்கு வத்தல் சேர்த்துக்கிட்டால் தான் நல்லாயிருக்கும் ரசத்துக்கு. வத்தல், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1-2மா பொடிச்சு வச்சுருக்கிறேன் அந்த சீரகம், மிளகு, வெள்ளை பூண்டு அதெல்லாம் நம்ம இடித்து வச்சுருக்கதை சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அப்புறம் வதக்கினதுக்கப்புறம்
நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி கரைசலை சேர்த்துடலாம். இது கொதிக்கக்கூடாது, நல்லா நுரக்கட்டி வரணும். அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடணும். கொதிச்சுட்டா நல்லா இருக்காது ரசம். அதனால் இது மாதிரி நல்ல நுரக்கட்டி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கணும். கல் உப்பு சேர்த்தா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது ரசமும் இப்போ நமக்கு சூப்பராக ரெடி ஆகிட்டு, ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறம் சிக்கன் துண்டுகளை போட்டு பொரித்து எடுத்துட வேண்டியதான். எப்போவுமே கொஞ்சம் ஆயில் சூடானதுக்கப்புறம் போடணும். போட்ட உடனே கரண்டி வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிடக்கூடாது, மசாலாலாம் பிரிஞ்சு வந்துடும். அதனால் கொஞ்சம் அந்த பபிள்ஸ்லாம் அடங்கி ஒரு பக்கம் கொஞ்சம் நல்லா நமக்கு அந்த மசாலாலாம் பிடிச்சிருக்கிற அளவுக்கு வேகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கரண்டியை வச்சு திருப்பி போட்டோம் அப்படின்னா நமக்கு உதிராமல் நல்ல சூப்பராக மசாலா வந்து நல்லா பிடிச்சிருக்கும். ஒவ்வொன்றா ஒவ்வொரு பீஸாக நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இதுவும் ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே இருக்கணும். அதுக்கடுத்து நம்ம எப்படினாலும் திருப்பி போட்டுக்கலாம். நமக்கு வந்து மசாலா எதுவுமே பிரிஞ்சு வராது, எண்ணெயும் நல்லா கிளியராகவே இருக்கும். நமக்கு கீழேயும் நமக்கு ஒட்டாது. எப்போவுமே பொரிக்கிறதுக்கு வந்து ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு அடி பிடிக்காது, கீழே அந்த உறிஞ்சிலாம் வராது. இது வேகிற கேப்பில் கொஞ்சம் ஆனியன் ரைத்தாக்கும் ரெடி பண்ணியாச்சு. சிக்கன் நல்லா சாஃப்டாக நமக்கு வரணுன்னா நம்ம ரொம்ப கருகுனதுக்கப்புறம் எடுக்கக்கூடாது, நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுக்கக்கூடாது. நல்ல கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு முன்னாடி அந்த ஸ்டேஜில் எடுக்கணும். அப்போ தான் சிக்கன் வந்து நல்ல ஜூஸியாக நமக்கு வந்து சாஃப்டாக இருக்கும். ரொம்ப அதிகமான கலர் கொடுக்குற டைமில் எடுத்துட்டோம் அப்படின்னா ஹார்ட் ஆயிரும், சிக்கன் நர மாதிரி இருக்கும். அதனால் அதை பார்த்துட்டு அதுக்கு ஒரு ஸ்டேஜ் முந்தின அளவுக்கு நம்ம சிக்கன் எடுத்தோன்னா நல்லா சூப்பராக ஜூஸியாக சிக்கன் ரெடி ஆயிரும். இப்போ எல்லாமே ரெடி ஆகிட்டு அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக குயிக்காக பண்ணிடலாம்.